வாரிசு சான்றிதழ் பெற 2000 லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளர் கைது. திருப்பூர் மாவட்டம் முத்தனம் பாளையம் அடுத்த ரங்ககவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இவரது அப்பா ராஜேந்திரன் கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்தார். முதலமைச்சர் நிவாரண நிதி பெற வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக நல்லூர் நில வருவாய் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். முதல் முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 2ஆம் முறை ஜீவா மீண்டும் விண்ணப்பித்திருந்தார். இவரது விண்ணப்பத்தை அங்கீகரித்து வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு வருவாய் ஆய்வாளர் மைதிலி 7000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. காய்கறி வியாபாரம் செய்யும் தன்னால் அவ்வளவு தொகை தர முடியாது என தெரிவித்ததைத் தொடர்ந்து 2000 ரூபாய் தருமாறு கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஜீவா லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கௌசல்யா தலைமையிலான போலீசார் ஜீவாவிடம் ரசாயனம் தொடங்கப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை வழங்கியுள்ளனர். இன்று காலை நில வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் சென்ற ஜீவா 2000 ரூபாய் கொடுத்து வாரிசு சான்றிதழை பெற்றுள்ளார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மைதிலியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வாரிசு சான்றிதழ் பெற 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.